காலமே வந்திருக்குதுன்னு சொல்லலாம். அதனால மகர ராசி சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலம். 7 வருஷத்துக்கு அப்புறமா 7, 7.5 வருஷத்துக்கு அப்புறமா நிலையான ஒரு நல்ல டைம் அப்படின்றது இதுதாங்க. அது மட்டும் உறுதியா சொல்லலாம். நல்லாயிருக்கும். மகர ராசி மகிழ்ச்சி தரும் மகர ராசிக்கு. அடுத்தது கும்பராசி. கும்பராசிக்கு ஏற்கனவே 7.5 சனி. ஆனால் அது போக்கு சனியாக இருக்கிறது. 5ல் குரு அந்த சனி இருக்கிறது தெரியாமல் காப்பாற்றிக்கிட்டே வந்தது. இப்போ 6க்கு வந்துடுறாரு. 6ஆம் இடத்துக்கு குரு வராது. அது அவ்வளோ நன்மை தராது. அதனால் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க. ஏன் இப்படி சொல்கிறோம், பார்வையெல்லாம் இருக்குமே அப்படின்னா 4 கிரகமே சரியா இல்லைங்க. எல்லாமே 6ஆம் இடத்துல குரு நன்மை தர, 2ஆம் இடத்துல சனி நன்மை தராது, 1, 7ல் இருக்க ராகு கேது நன்மை தராது. அதனால் எல்லா வகையிலுமே பாதிப்புகள் ஏற்படக்கூடிய அமைப்பு. முக்கியமாக கடன் வழக்கு, வியாதி, சண்டை சச்சரவு, நோய் நொடி போன்ற உபாதைகள் கொஞ்சம் வரக்கூடிய அமைப்பு உண்டு. கவனமாக இருக்கணும். கெட்ட பேர் கூட வரலாம், அவமானம் கூட நடக்கலாம். அந்த வகையில் இருக்குது. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது கும்பராசிக்கு நல்லது. வயசுக்கு ஏற்ற மாதிரியான பாதிப்புகள் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு. அப்போ நல்லது ஏதாவது சொல்லுங்கள். 0% தான், அதில் எதுவும் குறை இல்லை. அதை எதுவும் மாற்றிக்க முடியாது. 4 கிரகமும் சரியில்லை, வருட கிரகங்கள். அதனால 0% நன்மை, 100% தீமை தான் இருக்குது. ஆனால் உச்சமான குருவோட பார்வை ஒரு 3 இடத்துல விழுமே. அதுக்கான பலனும் சொல்லணும்ல. அந்த பார்வை கும்பராசிக்கு 10ஆம் இடத்துல விழுறார். அதனால 10ல் குரு பார்வை வருமானம் அல்லது பதவியில் மேன்மை உண்டாகும். நல்ல வேலைக்கு எதிர்பார்த்துருந்தாங்கன்னா புது வேலைக்கு போகலாம். அல்லது இருக்கிற வேலையில் அவங்களுக்கு பேரு புகழ் வருமானம் ஏதாவது ஏறும். இந்த மாதிரியான அமைப்பு, எடுத்த காரியங்கள் முடிக்கக்கூடிய அமைப்பு. இந்த பலனை இந்த 10ஆம் இடத்துல குரு பார்க்கறது நன்மை தரும். 12ஆம் இடத்துல குரு பார்க்குறாரு. அவர் என்ன செய்வார்? அவர் என்ன செய்ய போகிறாரு? சுபமான செலவுகளை கொடுக்க போகிறாரு. இந்த கெட்ட நேரத்தில், கஷ்டமான சூழ்நிலையில் ஒரு சுபகாரியம் நடக்கலாம் குடும்பத்தில். அதுக்காக செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். அந்த மாதிரியும் சில வாய்ப்புகள் உண்டு. சுப பயணங்கள் கொண்டு உண்டு. ஆன்மீக பயணங்கள் இருக்கலாம், அல்லது சுப பயணங்கள் இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கும். இன்னொன்று, 9ஆம் பார்வையால் ராசிக்கு 2ஆம் இடத்துல விடுறாரு. அப்படி என்னன்னா, குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சலசலப்புக்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு. குடும்பத்தில் இருக்க மந்தகதி மாறக்கூடிய அமைப்பு. பொருளாதார மேம்பாடு கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஒரு பக்கம் இவரோட தனஸ்தானத்தை தனக்காரகன் குரு பார்வை அப்படின்னு தான் முதல்ல சொன்னான்ல, அதே மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் பணப்புழக்கங்கள் ஏற்படும். அதை வச்சு நீங்கள் சமாளிச்சுக்கலாம். இது ஓரளவுக்கு பார்வை மட்டுமே நன்மை செய்யுது. என்ன இருந்தாலும் % மாறாது. 0% அப்படின்னு சொல்லக்கூடியது 4 கிரகம் சரியில்லைங்கிறதுனால 0% அப்படியே தான் இருக்குது.